அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே அன்பின் தேவனற் கருணையிலே. ஞானம் மிகுந்த இளமதில் நல்லொளி பாய்ச்சும் இறைவனே நீர், ஞானமெல்லாம் இருள் நீங்கிடவே நாடுகள் வீடுகள் எங்கெடுமே நலம் பல பொழிவீர் நந்தவா நற்கருணை வாழ்நாயகனே அன்பின் தேவனற் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே அன்பின் தேவனற் கருணையிலே. பயத்தோடு வாழ்ந்தவர்கள், அச்சத்தோடு கதவுகளை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்தவர்கள், இயேசு சிலுவையில் மரணித்து விட்டார், இனி எங்கள் வாழ்வுக்கு என்ன ஆகும்? 3 ஆண்டுகள் அவரோடு பயணித்தோம். நமக்கொரு நிச்சயத்தை, ஒரு அரசாட்சியை நிறுவித் தருவார் என்று நம்பி அவரோடு சென்றோமே. அந்த இயேசு இனி இல்லை, மரணித்து விட்டார், இனி எங்கள் வாழ்வுக்கு என்ன ஆகும் என்கிற பயமும் நிச்சயமற்ற தன்மையிலும்
தங்கள் பழைய வாழ்வுக்குள் கடந்து சென்றார்கள். ஒரு சில சீடர்கள், ஒரு சிலர் கதவுகளை பூட்டிவிட்டு பயத்தோடு காத்திருந்தார்கள். உயிர்த்த இயேசு அவர்களோடு பயணிக்க தொடங்குகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே, நான் தான். இதோ என் கைகள், இதோ என் கால்கள், இதோ என் காயங்கள். ஐயம் கொள்ளாதே, நம்பிக்கை கொள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உறுதி கொடுத்த தேவன் எம்மாவூஸ் சீடர்களோடு பயணித்து அன்று இரவு நற்கருணையை, அப்பத்தை உடைத்து, நான் தான் உங்களோடு வாழ்ந்த இயேசு இப்போது உயிர்த்து உங்கள் நடுவில் இருக்கிறேன். அந்த இருப்பு தன்மையின் அடையாளம் உயிருள்ள தேவனற்கருணை. சதாகாலமும் நம்மோடு அவருடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்தும் நற்கருணை. அந்த தேவனற்கருணையின் பிரசன்னத்தில் நானும் நீங்களும் காத்திருக்கிறோம். அதே வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார். பொல்லாப்புகள், உயிராபத்துகள், வைரஸின் கொடுமைகள், ஆயிரக்கணக்கில் உயிரிழப்புகள், ஆனாலும் பயப்படாதே, நான் இருக்கிறேன். Don't be afraid, I am with you always. நான் சதாகாலமும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த நற்கருணை பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். நம் பாவங்கள், குறைகுற்றங்களை அவர் பாதம் ஒப்புக் கொடுத்து அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் மன்றாடி கேட்டு நிற்போம். வல்லமையின் ஆண்டவரே, வாழ்வு என்னும் கொடையை கொடுத்து எம்மை வாழ வைத்த தேவனே, எங்களை அன்பு செய்தவரே, எம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்றவரே, எம்மீது கொண்ட அன்பினால் எம்மை வழிநடத்தினீரே. ஆனால் மனித பலவீனத்தினாலே, எங்களுடைய விருப்பத்தினாலே நாங்கள் உம்மை விட்டு பிரிந்தோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை உதறி தள்ளினோம். ஆண்டவரே, எமது உறவுகளை காயப்படுத்தினோம், அயலவருடைய மனங்களை புண்படுத்தினோம். அதன் வழியாக உம்மீது எமது பாரங்களை சுமத்தினோம். ஆண்டவரே, உம்மை விட்டு அகன்றாலும் எம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றவராக இருக்கின்றீர். எம்மீது கொண்ட அன்பினாலே எங்களுடைய குற்றங்களை எல்லாம் கழுவி எம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டீரே. ஆண்டவரே, தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என சொல்லி எங்களுக்கு உமது அன்பையே கொடுத்து, உம்மையே எமக்கு கொடுத்து எம்மை மீட்டவரே, அந்த மீட்பின் தன்மையை நாங்கள் மறந்தவர்களாக மீண்டும் மீண்டும் பாவத்திலே உழல்கின்றோம், உம்மை விட்டு பிரிகின்றோம்.
நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். என்னோடு இணைந்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும் என்று கூறினீரே. திராட்சையாகிய உம்மை விட்டு செடிகளாகிய நாங்கள் பிரிந்தோம், பாவம் செய்தோம், உம்மை விட்டு விலகினோம். ஆண்டவரே, மீண்டும் உம்மோடு ஒன்றிக்க விரும்புகின்றோம். கிளைகளாகிய நாங்கள் திராட்சையாகிய உம்மோடு இணைந்து கனி கொடுக்க விரும்புகின்றோம். ஆண்டவரே, உம்மோடும் அயலவரோடும் ஒப்புரவாக இருக்கின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையேயே. மெஞ்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உரை பனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் களிப்பொலியும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதையும். உமது தூய ஆவியை என்னிடம் இருந்து எடுத்து விடாதையும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கும் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியில் நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே,
என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமது புகழை சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். 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 ஆண்டவருக்கு எதிராய் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் மனித பலவீனங்களினாலே கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக மனம் வருந்திய நாம், மன்னிப்பு கேட்ட நாம், அவருடைய அளவில்லாத இரக்கம் எங்கள் பாவங்களை மன்னித்து மீண்டும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை தரும் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தில் நடக்க அவர் ஆவியின் துணையை தொடர்ந்து நாம் மன்றாடி நிற்போம். அவருடைய உயிருள்ள வார்த்தை நற்கருணை பிரசன்னத்தில் நம் மனங்களில் பதியும் விதமாக வாசிக்கப்படுகிற வேத வாக்கியத்தில் மனங்களில் நாம் ஒன்றிணைந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த சுவிசேஷத்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோதியது. அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்று கூறினார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே,
இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். அஞ்சாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் படைப்பின் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொன்ன முதல் வார்த்தைகளில் ஒன்று அல் தெரா அப்ரஹாம். எபிரேய மொழியில் பயப்படாதே ஆபிரகாம், அல் தெரா அப்ரஹாம், அஞ்சாதே ஆபிரகாம். கடவுள் இருக்கிறவராய் இருக்கிற ஆண்டவர். ஏஹேயா, இருக்கிறவராய் இருக்கிறவர் நாமே. பயப்படாதே, கலங்காதே. பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் பேசிய வார்த்தைகளில் முக்கியமான ஒரு வார்த்தை பகுதிதான் பயப்படாதே, கலங்காதே, அஞ்சாதே. இன்றைக்கு நற்செய்தியிலும் இயேசு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். Do not be afraid of anything. I am with you always. நான் உங்களோடு இருக்கிறேன், பயப்படாதீர்கள். எனக்கு நேசமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி வரப்போகிற 12வது பொதுக்கால ஞாயிறு நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை இன்றைக்கு ஒரு சிறு தியானத்துக்காக இந்த நற்கருணை பிரசன்னத்தில் பகிர்ந்து கொள்ள நான் இந்த வேத பகுதியை தேர்ந்தெடுத்தேன். இந்த நாட்களில் இந்த வார்த்தை இன்னும் பொருத்தமான வார்த்தைகளாய் நம் ஒவ்வொருவருக்கும் தரப்படுகிறது. மார்க்கு நற்செய்தி, அந்த மார்க்கு நற்செய்தியில் வாழ்ந்த சமூகம் பயந்து போய் வாழ்ந்த ஒரு சமூகம், வேதனைகளுக்கு உட்பட்ட ஒரு சமூகம், அடிமைத்தனங்களுக்கு உட்பட்ட ஒரு சமூகம். அந்த அடிமைத்தனங்கள் பல கோணங்களில் இந்த நற்செய்தியிலே வெளிப்படுத்தப்படுகிறது. மார்க்கு நற்செய்தி தொடங்கும் போதே முதல் அதிகாரத்திலேயே இயேசுவின் பணிவாழ்வை காட்டுகிற மார்க்கு நற்செய்தியாளன் இயேசுவை அடிமை தலையில் இருந்த மனிதனை வெளியே கொண்டு வரும் ஒரு காட்சியாக காட்டுகிறார். இயேசு தொழுகை கூடத்தில் வேத வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற போது தீய ஆவிக்கு கட்டுப்பட்ட ஒருவன், நீர் யார்? எங்களை தொலைக்க வந்தீரா? இங்கிருந்து போய்விடும் என்று தீமையின் ஆட்சி, அலகையின் ஆட்சி இயேசுவை இந்த சமூகத்தில் இருந்து விரட்ட பார்க்கிறது. மார்க்கு நற்செய்தியாளன் வலியுறுத்துகிறார். இயேசுவின் வருகை, மார்க்கு நற்செய்தியினுடைய கருத்தன்மை அடிமையில் இருக்கிற மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கிறதாய் அமைகின்றது. அந்த அடிமை தலைகள் தீய ஆவியில் கட்டுப்பட்டிருந்த மனுஷர்களை குறிக்கிறது. இயற்கையின் சக்திகளில் மனிதர்கள் பயந்து போய் வாழ்ந்த காலத்தை குறிக்கிறது.
நோயின் தன்மைகளால் மனுக்குலம் அழிந்து கொண்டிருந்த அடையாளத்தை குறிக்கின்றது. எனவே மார்க்கு நற்செய்தியாளன் இயேசுவை அந்த தீமையின் அலகையின் சக்திகளை முறியடிக்கிறவராய் இயேசுவை காட்டி அந்த தீய ஆவியில் கட்டுப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாயை மூடு, பேசாதே, இந்த மனிதனை விட்டு வெளியேறு என்று ஆண்டவர் அதிகாரத்தோடு தீய ஆவியை கடிந்து கொள்ளுகிறார். Jesus rebukes evil power. தீய ஆவியை கடிந்து கொள்ளுகிறார். எனவே இன்றைக்கு நற்செய்தி இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு நற்செய்தி சொல்லிவிட்டு மறுகரைக்கு போகலாம் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணத்தின் நடுவிலே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, காற்று வித்தியாசமான கொடூரமான பயங்கரமான ஒரு காற்று வீசுகிறது. அந்த காற்றினுடைய வேகத்தோடு கடலிலே பாரிய பெரிய அலைகள் கொந்தளிக்க தொடங்குகிறது. இவர்கள் பயணிக்கிற படகு ஆட்டம் காண்கின்றது. அப்போஸ்தலர்கள், அநேகமான அப்போஸ்தலர்கள் மீன் பிடிக்கிறவர்கள், கடலிலேயே பயணித்து பயணித்து பழக்கப்பட்டவர்கள், அலைகள் காற்றுகள் கொந்தளிப்புகளை தெரிந்தவர்கள், படகில் பல இரவுகள் தனியாக மீன்பிடிக்க சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு கடலை பற்றி தெரிந்தவர்கள், காற்றின் சக்தியை தெரிந்தவர்கள், அலையின் வேகத்தை அறிந்தவர்கள் பயப்படுகிறார்கள். இயேசு படகுக்குள்ளே அடிப்பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்தார் என்று நற்செய்தி சொல்லுகிறது. அண்மையிலே 1986 ஆண்டில் இஸ்ரவேல் தேசத்திலே புதை பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இயேசுவின் காலத்து படகுகளை ஆய்வு செய்ய தொடங்கினார்கள். அதில் ஒரு சில படகுகளை கண்டெடுத்தார்கள். அந்த கண்டெடுக்கப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த படகுகளில் ஒன்றின் நீள அகலத்தை சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 30 அடி நீளமும் 9 அடி அகலமும் இருக்கக்கூடிய படகுகள். எனவே ஒருவர் ஆழ்ந்து உறங்கக்கூடிய ஒரு நல்ல சௌகரியமான ஒரு இடத்தை கூட அந்த படகுகள் கொண்டிருந்தது என்பதற்கு இயேசு படகின் அடிப்பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்தார் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பாருங்கள், இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார். சீடர்களுக்கு பயம். அந்த பயத்தின் உச்சத்திலே அலறுகிறார்கள், கத்துகிறார்கள். இயேசுவை நோக்கி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கவனியுங்கள். போதகரே, சாகப் போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இந்த வார்த்தையை கவனியுங்கள். சீடர்களுடைய மனசை பாருங்கள், மனநிலையை பாருங்கள். முதலில் அவர்கள் இயேசுவை தங்கள் போதகராய், ஆண்டவராய், இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அடையாளத்தை அது காட்டுகிறது. இரண்டாவது, அந்த ஆண்டவரோடு படகுக்குள் இருந்தாலும் அவர்கள் வாழ்வுக்குள்ளே இயேசுவோடு இருந்த நெருக்கம் நம்பிக்கையை கொடுக்கவில்லை, தைரியத்தை கொடுக்கவில்லை. இது ஆண்டவருக்கு கவலையை, வேதனையை கொடுத்தது. சீடர்கள் ஆண்டவரை பார்த்து, போதகரே, சாகப் போகிறோம். சீடர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இந்த கடல் கொந்தளிப்பில், காற்றின் வேகத்தில் நாம் இறந்து விடுவோம், செத்து விடுவோம், மரணித்து விடுவோம். இன்றைக்கு இதுதான் உலகத்தினுடைய அலை. நற்செய்தி சொல்லுகிறது, காற்று வீசுகிறது, அலை வீசுகிறது. சீடர்கள் இந்த காற்றின் அலைகளின் வேகத்தின் நடுவில் சாவுதான் முடிவு என்று தீர்மானித்து விட்டார்கள். சாகப் போகிறோம். மூன்றாவது, அவருடைய மரணத்தில், அவருடைய அழிவில்
அவர்களுடைய இறக்கும் வேளையில் ஆண்டவரிடம் கேள்வி கேட்கிறார்கள், உமக்கு கவலை இல்லையா? உமக்கு வேதனை இல்லையா? ஆண்டவர் கவலைப்பட்டிருப்பார். என்னை போதகர் என்று கூப்பிட்டு விட்டீர்கள், ஆண்டவர் என்று கூப்பிடுகிறீர்கள், இறைமகன் என்று நம்புகிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் பார்த்தீர்கள், தீமையின் சக்தியில் இருந்த மனிதனை வெளியே கொண்டு வந்தேன். இப்பொழுது பழைய ஏற்பாட்டு பின்னணியில் தீமையின் சக்திகளில் ஒன்று மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட இயற்கையின் சக்தி, காற்று, கடல். ஆனால் பழைய ஏற்பாட்டு நூல் நமக்கு உறுதியாய் சொன்னது, இறைவனின் கரம் இயற்கையிலும் இயற்கையின் சக்திகளிலும் மேலானது. ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு நற்செய்தி வழியாக இயேசு அந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி படைப்பின் கடவுள் இயற்கையின் சக்தியில் தன்னுடைய ஆட்சியை நிறுவினது போல, உதாரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திய அடிமை தலையிலிருந்து வெளியே வந்த பொழுது செங்கடலை கடப்பதற்கு அவர்கள் முயற்சித்த போது கடவுளுடைய கரம் அந்த பாரிய செங்கடலை பிரித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது. இயேசு அந்த பின்னணியில் ஆண்டவர் கடவுள் தேவ மகன் என்கிற அந்த சக்தியில் அதே இயற்கையின் மீது தன்னுடைய அதிகாரத்தை, வல்லமையை வெளிப்படுத்துகிறார். சீடர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் பேரச்சம் கொண்டார்கள். இவர் யாரோ என்று தங்களுக்குள்ளே கேள்வி கேட்டார்கள். ஆண்டவர் என்று, போதகர் என்று கூப்பிட்டார்கள். உறங்கிக் கொண்டிருந்த இயேசு வெளியே வந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். இப்பொழுது சீடர்களுக்குள்ளே பயம். நம்மோடு இருக்கிறவர் சாதாரண ஒரு போதகர் அல்ல, இந்த உலகத்தின் தீமையின் சக்திகளை நிறுத்தக்கூடியவர், அழிக்கக்கூடியவர். அந்த தீமையின் சக்தி மனிதர்களை நெருங்காமல் காக்கக்கூடியவர் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினதை சீடர்கள் கொஞ்சம் கூட உணரவில்லை. எனவே நற்செய்தியிலே சீடர்களுடைய பயம் வெளிப்படுகிறது. சாகப் போகிறோம் என்கிற முடிவுக்குள்ளே வந்துவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா காலத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன், எல்லாரும் பயப்படுகிற 6 எழுத்து சொல் கொரோனா. நான் நினைத்து பார்த்தேன், சி என்கிற இந்த ஆங்கில எழுத்து இன்றைக்கு அதிகமாய் பாவிக்கப்படுகிற ஒரு எழுத்து. இப்படி பலரும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நான் விசுவசிக்கிறேன், சி என்கிற ஆங்கில எழுத்துதான் இந்த பிரபஞ்சத்தையே இரண்டாக பிரித்தது, வரலாற்றை இரண்டாக பிரித்தது. அந்த சி என்கிற ஆங்கில எழுத்து 6 எழுத்துக்களை கொண்ட ஆங்கில எழுத்து கிரைஸ்ட், CHRIST, கிறிஸ்து. இந்த வரலாறை எப்படி பிரித்தார்கள்? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட். எனவே இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் சாக போகிறோம் என்று இருந்த அப்போஸ்தலர்களுக்கு அவர் கொடுத்த முதல் வார்த்தை, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். எனவே ஆண்டவருடைய இந்த நற்கருணை பிரசன்னத்திலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய 3 எளிய காரியங்கள். முதலாவது, நற்செய்தியிலே ஆண்டவர் சொன்னார், do not be afraid of anything. பயப்படாதே. இந்த கொரோனா நாட்களிலே அண்மையிலே வெளிவந்த செய்திகளிலே ஒன்று, பல வைத்தியர்கள், உளவியல் பேசுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியாவிலே பல ஆயிரக்கணக்கில் மரணம் ஏற்படுகிறது. இந்த மரணத்தினுடைய முக்கிய காரணிகளில் ஒன்று பயம். 70 விகிதாசாரத்தில் பயத்தோடு இருக்கிறவர்கள் தான் மரணத்தை சந்திக்கிறார்கள். இன்றைக்கு ஏன்? இயேசு நற்செய்தி, இறைவார்த்தை திரும்ப திரும்ப சொன்ன வசனம், பயப்படாதே,
பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் உயிர்த்த கிறிஸ்துவாய் வந்த இயேசு கூட அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, அஞ்சாதீர்கள், நான் இருக்கிறேன். பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். வாழும் போது சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை, பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், நான் இருக்கிறேன். எனவே இந்த நாட்களில் அன்புக்குரியவர்களே, நம்மை சுற்றி அப்போஸ்தலர்கள் படகில் போன பொழுது எப்படி கடும் காற்றும் கொந்தளிப்பும் வந்த பொழுது ஆண்டவர் அவர்களோடு இருந்து பயப்படாதே என்று சொன்னது போல உங்களுக்கும் எனக்கும் அதே வார்த்தைகளை சொல்லுகிறார். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், அச்சம் கொள்ளாதீர்கள். நாம் பயப்படக்கூடாது என்பதற்கு ஒரே காரணம், இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் வாழும் உயிருள்ள கடவுள். அந்த இயேசு நம்மோடு இருக்கும் வரைக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. எங்களை சுற்றி இந்த கொரோனா வைரஸ் நோய் நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கில், ஒரு லட்சக்கணக்கில் மனித உயிர்களை காவு கொள்கிற இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை தைரியம். பயப்படாதே. நம் ஒவ்வொருவரும் நமக்குள் நாமே சொல்ல வேண்டும், நான் பயப்பட மாட்டேன், ஏனெனில் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இரண்டாவது, இந்த பயத்தை நீக்குவது மட்டும் போதாது. இந்த நாட்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் எங்களுடைய முழு கவனமும், எங்களுடைய முழு ஃபோக்கஸும், எங்களுடைய முழு அவதானமும் இயேசுவில் இருக்க வேண்டும். சீடர்கள் எப்படி காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட ஆண்டவரை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பினார்கள். இயேசுவை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்பினார்கள். முழு நம்பிக்கையை, முழு பார்வையை, முழு அவதானத்தை ஆண்டவர் மேல் வைத்திருப்போம். பயப்படாதே. Do not be afraid. முழு கவனத்தையும் ஆண்டவரிலே செலுத்து. முழு நம்பிக்கையும் கடவுள் மேல் வை. Trust in God and have your whole focus on Jesus Christ. மூன்றாவது, ஆண்டவருடைய ஆவியானவரின் தூண்டுதலில் நாம் வழி நடப்போம். இந்த நாட்களில் இந்த பொல்லாத வைரஸ் பரவிய தொடங்கிய நாளிலே இருந்து பலருடைய மனங்களும் பலவாறு செயல்படுகிறது. ஒரு சிலரை பார்க்கிறோம், எத்தனை ஆபத்து பொல்லாப்பு வந்தாலும், எத்தனை பேர் அழிந்து கொண்டிருந்தாலும், துன்பத்தில் இருந்தாலும் இதை பற்றி எந்த அக்கறையும் கருத்தும் கவலையும் கொள்ளாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது சமூகத்தினர் யார் என்றால், இத்துணை துன்பங்கள், வேதனைகள், அழிவுகளின் மத்தியிலும் லட்சக்கணக்கான ஜனங்கள் மரணித்துக் கொண்டிருக்கிற பொழுதும் அதை மையமாக வைத்து பகிடிகளையும் விளையாட்டுகளையும் சிரிப்புகளையும் இந்த துன்பத்திலே இருந்து எடுத்துக்கொள்ள நினைக்கிற ஒரு கூட்டம். அதனால் தான் நாம் பார்க்கிறோம், இந்த வலைத்தளங்களில் பலவிதமான பகிடிகள், விளையாட்டுகள், ஒரு பக்கத்தில் பலர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், அழுவாரோடு அழுங்கள், சிரிப்பாரோடு சிரியுங்கள். ஆனால் எப்படி ஒரு கிறிஸ்தவ மனநிலை அழுவாரோடு சிரிக்க முடியும்? இந்த இரண்டாவது கூட்டம் சிரிப்பில், பகிடியில் இந்த நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது இன்னொரு கூட்டம் இந்த துன்பங்களில், அவதிகளில், அவஸ்தைகளில், வேதனைகளில், மரணங்களில், இத்துணை பொல்லாப்பு நிறைந்த நாட்களில் தங்கள் சுய லாபத்தை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள். இதில் இருந்து எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், இதில் இருந்து எப்படி வியாபாரங்களை அறிமுகம் செய்து மக்களிடம் பணத்தை சுரண்டலாம், எப்படி மருந்துகளை கொள்ளையடிக்கலாம், எப்படி பொய்யான விதத்தில் பணத்தை சேர்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு கூட்டம். நான்காவது, உண்மையாகவே எந்த விதமான சுயநலமும் இல்லாமல், லாபமும் இல்லாமல் தங்கள் வாழ்வை, உயிரை அர்ப்பணித்து பணயம் வைத்து இந்த நாட்களில் மனுக்குலத்துக்கு நல்லது செய்ய வேண்டும், அடுத்தவர் வாழ்வுக்கு நல்லது நடக்க வேண்டும். அது பொருளாதாரமாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், எதுவும் அடுத்தவருக்கு நல்லது நடக்கட்டும் என்று வாழ்கின்ற ஒரு கூட்டம். எனவே ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று
எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். எனவே நற்செய்தியிலே இருந்து நான் சொன்ன 3 பகுதிகள் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பயப்படாதே, அஞ்சாதீர்கள். இரண்டாவது, முழு பார்வையும் முழு கவனமும் இயேசுவின் மேல் இருக்கட்டும். மூன்றாவது, இந்த பொல்லாப்பு நிறைந்த காலங்களில் உங்கள் மனநிலை, உங்கள் வாழ்வு ஆண்டவரின் ஆவியின் சக்தியால் வழி நடத்தப்படட்டும். அப்படி வழி நடத்தப்பட்டால் நாமும் அடுத்தவருக்கு நல்லது செய்கிறவர்களாய் மாறுவோம். இயேசுவை பற்றி பிடித்து பயம் இல்லாமல் பொல்லாப்பு நிறைந்த காலத்தில் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் நாங்களும் வாழ்ந்து அடுத்தவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு கருவியாய் அடையாளமாய் மாற ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிரம் தாழ்த்தி ஆண்டவர் பாதம் எங்களை ஒப்புக் கொடுத்து அவருடைய நற்கருணையில் எங்கும் காணாத சுவையொன்று இந்த விருந்தில் கண்டேன் ஐயா என்று ஆண்டவரை நோக்கி நாம் இந்த பாடலில் பங்கெடுப்போம். எங்கும் காணாத சுவையொன்று உன் விருந்தில் கண்டேனையா, எதிலும் கிடைக்காத நிம்மதியை உன் வார்த்தையில் உணர்ந்தேனையா. வருகின்றேன் உம் திருவுடல் திரு ரத்தம் தாருமையா. பந்தில் அமர்ந்திட வருகின்றேன் உம் திருவுடல் திரு ரத்தம் தாருமையா. எங்கும் காணாத சுவையொன்று உம் விருந்தில் கண்டேனையா. மெய்யான சதையும் நீரே, மெய்யான பானமும் நீரே. மெய்யான சதையும் நீரே, மெய்யான பானமும் நீரே. இந்த பூமியில் கிடைக்காத உண்மை அன்பை உந்தன் கல்வாரி பலியில் தந்தீரையா. இந்த பூமியில் கிடைக்காத உண்மை அன்பை உந்தன் கல்வாரி பலியில் தந்தீரையா. வாழப் போகும் கொஞ்ச நாட்களெல்லாம் என் வாழ்வின் பசி தாகம் நீர்தானையா, நீர்தானையா. எங்கும் காணாத சுவையொன்று உம் விருந்தில் கண்டேனையா. இதிலும் கிடைக்காத நிம்மதியை உம் வார்த்தையில் உணர்ந்தேனையா.
அவருடைய நற்கருணை பிரசன்னத்தில் முழந்தால் படையிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி மாண்புயர் எனும் கீதத்தில் பங்கெடுப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரே சாதனத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாமேன். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். அதிலே சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. I